கிறிஸ்துவில் பிரியமான உடன் விசுவாசிகளே, உலகம் முழுவதிலுமிருந்து இந்த காலை ஆராதனையில் இணைந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் இந்த காலை தொழுகைக்கு வரவேற்கிறோம், வாழ்த்துகிறோம். நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிக்கலாம். இந்த நாளின் காலை தொழுகையின் ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்துள்ளது. ஆமென். ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. மீண்டும் ஒரு புதிய நாளில் அதிகாலை வேளையில் உம்மை தேடி வந்து நம்முடைய திருப்பாதத்திலே பணிந்து நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்க, உம்முடைய திருவார்த்தைகளை கற்றுக்கொள்ள, உமது கிருபையை பெற்றுக்கொள்ள கிடைத்த வாய்ப்புக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் தகப்பனே, உம்மை நோக்கி பார்க்கிற முகங்கள் மலரட்டும். இந்த நாளில் ஆவியானவர் எங்களோடு பேசுகிற வார்த்தைகள் ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறபடியா உணர்வோடு கேட்க உதவி செய்யும். எங்களையே முற்றிலும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். துதிக்கான மகிமை எல்லாம் நீர் எடுத்துக்கொள்ளலாம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பாடல் புத்தகத்திலே 104வது பாடலை சேர்ந்து பாடுவோம். நல்மீட்பர் இயேசு நாமமே என்ற ராகத்திலே இந்த பாடலை பாடுவோம். மெய்வழி நீரே இயேசுவே, நீர் பாவ நாசராம் என்ற பாடல். சங்கீதத்தை நாம் அனைவரும் சேர்ந்து வாசிக்கலாம். சங்கீதம் 32. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடமில்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். நான் அடக்கி வைத்த மட்டும் ஓயாத கதறுதலினால் என் எலும்புகள் உலர்ந்து போயின. இரவும் பகலும் உமது கரம் என்மேல் பாரமாக இருந்ததினால் என் சரீரம் உஷ்ணகால வறட்சி போல வறண்டு போயிற்று. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உம்மிடத்தில் அறிக்கையிட்டேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிவிப்பேன் என்றேன். தேவரீர், என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தேன். இப்படி இருப்பதால் உம்மை கண்டடையத்தக்க சமயத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி மன்றாடுவான். மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாதே.
நீர் எனக்கு மறைவிடா, என்னை நீர் இக்கட்டுக்கு விலைக்கு காத்து இரட்சண்ணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வேன். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு கற்பிப்பேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் அன்றி உன் கிட்ட சேராத குதிரையை போலவா, புத்தி இல்லா கோவேறு கழுதியை போலவும் இருக்க வேண்டாம். பொல்லாதவனுக்கு வரும் வேதனைகள் அநேகம், கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறவனையா கிருபை சூழ்ந்து கொள்ளா. நீதிமான்களே, கர்த்தரில் மகிழ்ந்து களிகூருங்கள். நேர்மையான இருதயமுள்ளவர்களே, நீங்கள் எல்லாரும் ஆனந்த முழக்கமிடுங்கள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலங்களாய் இருக்கிறபடியே ஆமென். அமர்ந்திருப்போம். இன்றைக்காக கொடுக்கப்பட்ட முதலாவது திருமறை பகுதி பழைய ஏற்பாட்டிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 8 முதல் 15 வரை. ஓசியா 10ஆம் அதிகாரம் 8 முதல் 15 வரை. ஓசியா 10வது அதிகாரம் வசனங்கள் 8 முதல் 15 முடிய. இஸ்ரவேலுடைய பாவமாகிய ஆபேனின் மேடைகள் அழிக்கப்படும், முட்செடிகளும் முட்பூண்டுகளும் அவர்கள் பலிபீடங்களின் மேல் முளைக்கும். பர்வதங்களை பார்த்து எங்களை மூடுங்கள் என்றும், குன்றுகளை பார்த்து எங்கள் மேல் விழுங்கள் என்றும் சொல்லுவார்கள். இஸ்ரவேலே, நீ கிபியாவின் நாட்கள் முதல் பாவம் செய்து வந்தாய். கிபியாவிலே அக்கிரமக்காரன் மேல் வந்த யுத்தம் தங்களை கிட்டுவதில்லை என்று அந்த நிலையிலே நிற்கிறார்கள். நான் அவர்களை தண்டிக்க விரும்புகிறேன். அவர்கள் செய்த 2 விதமான பாவங்களின் நிமித்தம் கட்டப்படும் போது ஜனங்கள் அவர்களுக்கு விரோதமாய் கூடுவார்கள். எப்ராயிம் நன்றாய் பாழாய்க்கப்பட்டு போரடிக்க விரும்புகிற கடாரியாய் இருக்கிறான். ஆனாலும் நான் அவன் அழகான கழுத்தின் மேல் நுகத்தடியை வைப்பேன். எப்ராயிமை ஏற்பூட்டி ஓட்டுவேன். யூதா உழுவான், யாக்கோபு அவனுக்கு பிரம்படிப்பான். நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள், தயவு கொத்தாய் அர்ப்பருங்கள். உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வர்ஷிக்க பண்ணும் மட்டும் அவரை தேட காலமாயிருக்கிறது. அநியாயத்தை உழுதீர்கள், தீனையே அறுத்தீர்கள், பொய்யின் கனிகளை புசித்தீர்கள். உங்கள் வழியையும் உங்கள் பராக்கிரமசாலிகளின் திரளையும் நம்பினீர்கள். ஆகையால் உங்கள் ஜனங்களுக்குள்ள அமளி எழும்பும். பிள்ளைகளின் மேல் தாய் மோதியடிக்கப்பட்ட யுத்த நாளிலே பெத்தார் மேல் சல்மான் அளித்தது போல உங்கள் எல்லா அரண்களும் அழிக்கப்படும். உங்கள் கொடிய பொல்லாப்பினால் பெத்தேல் இப்படிப்பட்டதை உங்களுக்கு செய்யும். அதிகாலமே இஸ்ரவேலின் ராஜா முற்றிலும் சங்கரிக்கப்படுவான் என்பதே. இன்றைக்கான முதல் திருமறை பகுதி வாசித்து முடிந்தது. அப்படியே இன்றைக்காக கொடுக்கப்பட்ட நற்செய்தி பகுதி பரிசுத்த லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 23ஆம் அதிகாரம் 27 முதல் 31 வரை உள்ள வசனங்கள். அதை எழுந்து நின்று வாசிக்க கேட்போம். பரிசுத்த லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் அதிகாரம் 23 வசனங்கள் 27 முதல் 31 வரை. திரள் கூட்டமான ஜனங்களா, அவருக்காக புலம்பி அழுகிற ஸ்திரீகளும் அவருக்கு பின் சென்றார்கள். இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, எருசலேம் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். இதோ மலடிகள் பாக்கியவதிகள் என்றும், பிள்ளை பெறாத கற்பங்களோ பால் கொடாத முலைகளும் பாக்கியமுள்ளவைகள் என்றும் சொல்லப்படும் நாட்கள் வரா. அப்பொழுது மலைகளை நோக்கி எங்கள் மேல் விழுங்கள் என்றும், குன்றுகளை நோக்கி எங்களை மறைத்து கொள்ளுங்கள் என்றும் சொல்ல தொடங்குவார்கள். பச்சை மரத்துக்கு இவைகளை செய்தார், பட்ட மரத்துக்கு என்ன செய்ய மாட்டார்கள் என்றார் என்பது இன்றைக்கான நற்செய்தி பகுதியும் வாசித்து முடிந்தது. திருமறை பகுதிகளை வாசிக்க கேட்ட நாம் திரியேக கடவுளிலே வைத்திருக்கிற விசுவாசத்தை நின்றவாறு பயபக்தியோடு
அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின்படி பயபக்தியாய் அறிக்கை செய்வான். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்திற்கும் அல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கற்பத்தில் உட்பவித்து கன்னிமரியாளிடத்தில் பிறந்து பொந்திய பிலாத்துவின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோலிருந்து உயிர்த்தெழுந்தார். பருத்துக்கேறி சர்வத்திற்கும் அல்ல பிதாவாகிய கடவுளின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்தவான்களின் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலாம் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். அமர்ந்திருப்பான். நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் இந்த சனிக்கிழமை காலையில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபையும் சமாதானமும் பெருக கடவுதே. ஆமென். இந்த நாளின் சிந்தனைக்காக ஆவியானவர் நமக்கு கொண்டு வருகிற இறை வார்த்தை லூக்கா நற்செய்தி நூல் 23ஆம் அதிகாரம் 28வது வசனம். இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்றார். ஜெபிப்பா. நல்ல கடவுளே, இந்த நாளில் இந்த வார்த்தை எங்களுக்கு ஈவாக தருகிறபடியா ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை புரிந்து கொள்ளவும் ஏற்றுக்கொள்ளவும் ஆவியானவரே எங்களை ஆட்கொள்ளாம். ஆண்டவர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, எருசலேம் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்றார். அழுகை நம்முடைய வேதனையின் வெளிப்பாடும். நம்முடைய உள்ளம் உடையும் போது அது கண்ணீராக அழுகையாக வெளியிலே கொட்டுகிறது. அனுதாபம், விரக்தி, இழப்பு, இப்படிப்பட்ட சம்பவங்கள் நம் வாழ்க்கையில் நடக்கும்போது தானாக அழுகை என்கின்ற உணர்ச்சி நமக்கு வந்து விடுகிறது. மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள் அழுகை நல்லது. மனசுல ஒரு கவலை வந்தா அழணும். அழாம அடக்கி கொண்டா அது மனதை பாதிக்கும். அது நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையே பாதிக்கும். அழுவது நல்லது. வேதம் சொல்லுகிறது அழுகிறவர்களோடு அழுங்கள். ஒரு மரண வீட்டில் போனா மற்றவர்கள் அழுகிறார்கள், நீங்க அழுகிறதுல தப்பு இல்லை. இங்கே இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவைக்கு நேராக ஒரு கோர சிலுவையை சுமந்து கொண்டு தள்ளாடி தள்ளாடி நடந்து கொண்டு போகிறார். அவரை அறிந்த பெண்மணிகள், எருசலேமிலிருந்து வந்தவர்கள், லூக்கா 23ஆம் அதிகாரம் 49வது வசனத்தில் கலிலேயாவிலிருந்து வந்த ஏழை பெண்மணிகள், அவங்களால துக்கத்தை அடக்க முடியல, அழுகிறார்கள். ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் எனக்காக அழாதிருங்கள், உங்களுக்காக உங்க பிள்ளைகளுக்காக அழுங்கள். அப்ப இந்த அழுகையை ஆண்டவர் வேண்டாம் என்று சொன்னாரா என்றால் அப்படி இல்லை. இந்த துக்கம் அவர்களை உடைத்திருப்பது உண்மை. ஆனா ஏன் அழ வேண்டாம் என்று சொன்னா, இந்த கிராமங்களில்
இன்றைக்கும் ஒரு பழக்கம் இருக்கிறது. மாரடித்து புலம்புதல், கூலிக்காக மாரடித்தல். ஒரு வீட்டில் ஒரு இழவு நடந்து விட்டதென்றால் உடனே அவரை அடக்கம் பண்ணுகிறதுல ஒரு பகுதி மேளத்துக்கு சொல்லுதல். மேளக்காரங்க வந்து நல்லா அடிப்பாங்க. அதே போல மாரடித்து புலம்புதல், அவங்க கூலிக்காக வந்து மாரடிப்பார்கள். அப்படி ஒரு ஊரில் ஒரு வயதான பெரியவர் இறந்து போனா மாரடித்து புலம்புகிறவர்கள் வந்தாங்க. அவர்களுக்கு இவர் யார் என்னன்னு தெரியாது, நல்ல வசதியானவர் என்று தெரியும். அவங்க மாரடித்து புலம்புறாய், ஐயா யார் தெரியுமா என்று ஒருவர் பாட, இன்னொரு இவர் ஒரு பெரியவராக்கம், நல்லவராக்கம், வல்லவராக்கம்னு அடுத்தவன் பாட, இப்படியே மாரடித்து புலம்பி புலம்பி ஒரு பெண் பாடினாள், இவருடைய மனைவி இருக்கிறாங்களே எங்க அக்கா, எப்படிப்பட்ட குணசாலி தெரியுமா, ஊருக்கெல்லாம் உணவு கொடுப்பாங்க. அடுத்தவ சொன்னா அது எங்க சொந்தக்காரியாக்கும். இப்படி பாடிக்கிட்டே இருந்தாங்க. அந்த சேர்ல உட்கார்ந்த இன்னொருவருக்கு, அவருக்கு இறந்து போனவருடைய தம்பிக்கு ரொம்ப கோபம் வந்து அவர் எழும்பி வந்தார். எழும்புங்க, நீங்க புலம்பினதெல்லாம் போதும், செத்து போன என் அண்ணனுக்கு திருமணமே ஆகல, அவர் திருமணமே ஆகல, அவரை நாரடிச்சு போட்டீங்களம்மா என்று கேட்டாரா. இது சம்பவத்துக்கு தொடர்பு இல்லாம உண்மைக்கு மாறாக அழுவது. இங்கே ஆண்டவர் இயேசு இந்த எருசலேம் பெண்களும் கலிலேயா பெண்களும் அழ வேண்டாம் என்று சொல்லவில்லை, எனக்காக அழ வேண்டாம். இன்றைக்கு திருச்சபை காலத்துல இந்த தவக்காலம் வந்தவுடன் அழுகிறோம். யாரை நினைத்து அழுகிறோம்? யாரை நினைத்து துக்கப்படுகிறோம்? உண்மையான துக்கமா இருந்தால் அது ரட்சிப்புக்கு நம்மை வழிநடத்தணுமே. ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்காக அழுங்கள், உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள், அதாவது உங்க தலைமுறைகளுக்காக அழுங்கள், வருகிற இளம் தலைமுறைகளுக்காக அழுங்க. எனக்காக ஏன் அழ வேண்டாம்? மத்தேயு 26:24 சொல்லுகிறது, மனுஷகுமாரன் தான் நியமித்தபடியே போகிறார். மத்தேயு 16 இயேசுநாதர் சொன்னார், மனுஷகுமாரன் பாவிகளின் கையிலே ஒப்பு கொடுக்கப்படுவார், அவர்கள் அவரை பிடித்து சிலுவையில் அறைவார்கள், ஆனாலும் 3ஆம் நாளில் உயிர்த்தெழுவார். மத்தேயு 16:21. அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று எப்போது பேதுரு அறிக்கை பண்ணினானோ அப்போதே இயேசு சொல்லிவிட்டார். நீங்க நினைக்கிறது மாதிரி நான் மீட்பர் தான், மேசியா தான், ரட்சகத்தான், ஆனா என் ஜீவனை உங்களுக்காக கல்வாரியில ஒப்பு கொடுப்பேன், அதன் மூலமாக உங்களுக்கு மீட்பு உண்டாகும், என்னுடைய இரத்தத்தினாலும் குற்றமில்லாமல் பட்ட பாடுகளினாலும் உங்களுக்கு மீட்பு உண்டாகும். மனுஷகுமாரன் மரித்தே ஆக வேண்டும், அவருக்கு நியமிக்கப்பட்ட பாடுகளை அவர் சுமந்தே ஆக வேண்டும். இது அவர் போகிற வழி, அவர் தெரிந்து கொண்ட வழி, பிதாவாகிய தேவன் அவருக்கு நியமித்த வழி. இது அவர் ஒப்பு கொடுக்காம இருந்தா அவருக்கு மேல யாரும் கை போட முடியாது. 2வது மத்தேயு 26:32 ஆண்டவர் இயேசு சொன்னாரு, நான் உயிரோடு எழுந்த பிறகு உங்களுக்கு முன்னால கலிலேயாவுக்கு போவேன், நான் மரிப்பேன் ஆனா உயிர்த்தெழுவேன், நான் என்றென்று உயிரோடு இருப்பேன், என்ன நினைத்து அழ வேண்டாம். இன்னொரு காரியம், நீங்கள் எனக்காக அழ வேண்டாம் என்று சொல்ல காரணம், லூக்கா 23:31
பச்சை மரத்துக்கு இப்படி செய்வார்களானால் பட்ட மரத்துக்கு என்னவெல்லாம் செய்வார்கள்? எவனு கவனிங்க, நம் பச்சை மரம், அதாவது என்னிலே ஜீவன் இருக்கிறது, வாழ்வு இருக்கிறது, என்னை வெட்டி போட்டாலும் திரும்ப முளைக்கின்ற தகுதி, ஆற்றல், ஜீவன் எனக்குள்ளே இருக்கிறது. நீங்க பட்ட மரம், நான் ஜீவன் தராமல் உங்களுக்கு வாழ்வு இல்லை. அப்படியான உங்களை எவ்வளவு கஷ்டப்படுத்துவாங்க? ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்காக, அதாவது இப்போது இருக்கிற தலைமுறைகளுக்காக அழுங்கள், எதிர்கால சந்ததிக்காக அழுங்கள். ஏனென்றால் ஒரு பயங்கரமான பேரழிவு, தேவ கோபம் இந்த உலகத்தில் வர காத்திருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறாரு, 29ஆம் வசனம், லூக்கா 23:29, மலடிகள் பாக்கியவதிகள் என்று சொல்லப்படும். பிள்ளை பேர் என்பது சாபமாக கருதப்படுகிற காலம் வரப்போகிறது. அதாவது பெற்ற குழந்தைகளை இனி வரும் நாட்களில உங்கள் எதிரிகள் உங்கள் கண்களுக்கு முன்னால கல்லிலே மோதி அடிப்பார்கள். உங்கள் பிள்ளைகளை உங்களுக்கு முன்னால கொலை செய்வார்கள். அப்போது ஏன் இந்த பிள்ளைகளை பெற்றோம் என்று நீங்கள் அழக்கூடிய காலம் வரும். பிள்ளைகளை பெற்ற தாய்மார்கள் தாய்மையை பெருமையாக கருதுகிறதை விட்டுவிட்டு இந்த குழந்தையை ஏன் பெற்றேன் என்று அழுகிற காலம் வரப்போகிறது. வாழ்வுக்காக ஜெபிக்கிற காலத்தை விட்டுவிட்டு மரணத்துக்காக ஏங்குகிற காலம். ஒரு மக்கள் மரணத்துக்காக ஜெபிப்பார்கள். 30ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், மலைகளை நோக்கி எங்கள் மேல் விழுங்கள் என்றும், குன்றுகளை நோக்கி எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள் என்றும் சொல்ல தொடங்குவார்கள். எப்படியாவது மரணம் வந்துவிட்டால் போதும், சீக்கிரமா மரித்திரணும், இனி இருக்கக்கூடாது. இருக்க பயங்கரமான சம்பவங்கள் வருகிறது, பயங்கரமான காரியங்களை கேள்விப்படுகிறோம் என்று சொல்லுகிற நாட்கள் வருகிறது. அதுக்காக அழுங்கள். ஏன் இவைகள் வருகிறது? ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து சொல்கிறாரு. 12ஆவது வசனத்தில், நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள், தயவு கொத்ததாய் அறுப்பு அருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள், கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வருஷிக்க மாட்டான், அவரை தேட காலம் இருக்கிறது. ஆண்டவர் வருகின்ற காலம் வரையிலும் நீங்கள் நீதி செய்வதற்கு, ஆத்தும ஆதாயம் செய்வதற்கு, ஆண்டவருடைய சித்தம் செய்வதற்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. உடனடியாகவே மனம் திரும்பி நீதியை செய்யுங்கள், ஆத்தும ஆதாயம் செய்யுங்கள், ஆண்டவருடைய வசனத்தின்படி வாழ தொடங்குங்கள். சும்மா அழுதுகிட்டு இருந்தா போதாது, அது கதவை பூட்டிக்கிட்டு அழுது புலம்பி கொண்டிருந்தால் போதாது. இது அவசரமான வார்த்தை. இந்த தவ காலத்தில் பெரும்பாலும் கிறிஸ்தவர்கள் பல அழுகிறார்கள். எதுக்காக அழுகிறார்கள் என்பதல்ல, அவர்கள் அழுகையினால எந்த மனம் திரும்புதலும் வரவில்லை, மாற்றமும் நடக்கல. இல்லையா? தவ காலத்தில் அதை சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிடக்கூடாது, அங்கே போகக்கூடாது, இதை நடத்தக்கூடாது, அப்படிப்பட்ட சட்டத்திட்டங்கள், பாரம்பரியமான நம்முடைய சட்டத்திட்டங்கள்ல ஒரு சின்ன வரி கூட மாற்றினா ஐயோ மோசம் போயிட்டோம், எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆனா என்ன மனம் திரும்புதல் வந்திருக்கிறது, மாற்றம் வந்திருக்கிறது, ஒன்றும் நடக்கல. 40 நாள் தவம் இருக்கின்றவர்கள் பல. 41வது நாள் இயேசுநாதர சிலுவையில் அறைந்து அடக்கம் பண்ணின அடுத்த சனிக்கிழமையிலே சாயங்காலத்திலேயே தொடங்கி விடுகிறார்கள். பழைய பாவங்களை எங்கெல்லாம் புதைத்து வைத்திருக்கிறார்களோ அங்கெல்லாம் போய் தேடி அதை எடுக்கிறார்கள். தானே நடக்கிறது.
ஆண்டவர் சொல்லுகிறாரு, உங்களுக்காக அழுங்கள், உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள். ஏனென்றால் இவைகள் எல்லாம் உங்களுடைய அநீதியின் நிமித்தம் சம்பவிக்கிறதே, தேவ கோபத்தினால உண்டாகிறது. இதோட மோசமானவைகள் வரப்போகிறது. ஓசியா சொல்லுகிறாரு 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், இஸ்ரவேலுடைய பாவமாகிய ஆபேலின் மேடைகள் அழிக்கப்படும், ஆலயங்கள் அழிக்கப்படும், முட்செடிகளும் முட்பூண்டுகளும் அவர்கள் பலிபீடங்களின் மேல் முளைக்கும். ஆண்டவருக்காக பலி செலுத்தின பலிபீடங்கள் பலி செலுத்தாம முள்ளும் புதரும் முளைத்து கிடக்கிறது. கர்த்தரை ஆராதித்த ஆராதனை ஸ்தலங்கள் ஆராதிக்க வழி இல்லாம முட்செடி முளைத்து கிடக்கிறது இல்லையா? ஒரு வருஷம் கொரோனாவில் ஆலயமே திறக்கலையே, பெரிய ஆலயம் பெரிய கோபுரம்னு சொன்னோம் இல்லையா? நாம் சிந்தித்திருத்தோமா? சொல்லாரு, பர்வதங்களை பார்த்து எங்களை மூடுங்கள் என்றும் குன்றுகளை பார்த்து எங்கள் மேல் விழுங்கள் என்றும் சொல்லுவார்கள். தேவன் தம்முடைய கோபத்தை ஏற்கனவே சொல்லி வைத்திருக்கிறார். அழுவா. என் அன்புக்குரியவர்களே, இந்த தவ காலத்தில் நாம் அழ வேண்டியது கடமை. யாருக்காக அழணும்? நமக்காக, இந்த தலைமுறைக்காக அழ வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்காக, எதிர்கால தலைமுறைக்காக அழணும். ஏன்னா தேவ கோபம் வரப்போகிறது. நம்முடைய பாவத்து நிமித்தமான ஆக்கின இயேசுவின் மேல் ஊற்றப்பட்ட போது அவர் எவ்வளவு துடித்தார். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறினார் அல்லவா? அப்படியான பட்டமரமாகிய நாம அந்த கோபத்தை சகித்தா என்ன ஆகும்? நினைத்து பாருங்க. ஆண்டவர் சொல்லாரு, நீங்கள் அநீதியிலிருந்து நீதிக்கு திரும்புங்க, ஆண்டவருடைய வார்த்தைக்கு திரும்புங்க, உலகத்தை விட்டு தேவனுக்கு நேராய் திரும்புங்க, உடனடியா திரும்புங்க, மனம் திரும்புங்க. ஆண்டவர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். ஒப்பு கொடுப்பா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் பலப்படுத்தி காப்பதாக. ஆமென். நாம் ஜெபத்துக்கு ஆயத்தமாக 433வது பாடலில் 3 சரணங்களை மட்டும் பாடுவா. எத்தனை தீரளின் பாவம் தேவனே, என் மேல் இறங்கையனே. தன்னை தீரளின் பாவம் தேவனே, என் மேல் இறங்கையனே. நீத்தம் நிருதயம் தீயதன் பரனே, நீத்தம் நிருதயம் தீயதன் பரனே. நிலை வரம் என்னில் இல்லை, நீ எந்த பரமே. எத்தனை தீரளின் பாவம் தேவனே, எளியன் மேல் இறங்கையனே. கத்தம் முன்மேல் எனக்கில்லை என்பேனோ, அணிந்திடல் வேணோ. கத்தம் முன்மேல் எனக்கில்லை என்பேனோ, பணிந்திடல் வேணோ. சுத்தமுறும் கரங்கால்கள் விழாவினில் கால்கள் விழாவினில் தோன்றுது காயங்கள் தூய சிநேக. எத்தனை தீரளின் பாவம் தேவனே, எளியன் மேல் இறங்கையனே. எந்த நீதிகள் என் கண்கள் முன்னமே இடைவிடாதிருக்கையில்
நன்னீதிகள் என் கண்கள் முன்னமே இடைவிடாதிருக்கையிலே உந்தன் மிகும் கிருபை ஓ மிகவும் பெரிதை உந்தன் மிகும் கிருபை உத்தம மனதுடையோ என்னை ஆளும் எத்தனை திரளன் பாவம் என் தேவனே எளியன் மேல் இறங்கையனே ஆயம் கொள்வோன் போல் பாவஸ்திரி போல் அருகில் இருந்த கள்வன் போல் ஆயம் கொள்வோன் போல் பாவஸ்திரி போல் அருகில் இருந்த கள்வன் போல் நேயமாய் உன் சரண் அணங்கினே நேயமாய் உன் சரண் நீ எனக்காகவே மரித்தனை பரனே எத்தனை திரளின் பாவம் என் தேவனே எளியன் மேல் இறங்கையனே. ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த நாளில் எங்களோடு நீ பேசின நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் வேதனைப்படுகின்ற பாடுகளை அனுபவிக்கின்ற இயேசுவுக்காக அழாமல் எங்களுக்காக, இந்த தலைமுறைகளுக்காக, எங்கள் பிள்ளைகளுக்காக, எதிர்கால சந்ததிகளுக்காக அழும்படி கட்டளையிட்டீரையா ஆண்டவரே. பல வேளைகளில் எங்கள் ஆண்டவர் இயேசுவை நினைத்து நாங்கள் அழ விரும்புகிறோம். ஆனால் எங்களை குறித்து நாங்கள் மனம் திரும்புவதற்கு, தற்பரிசோதனை செய்து கொள்வதற்கு தயங்குகிறோம். எத்தனை முறை தவக்காலம் வந்தாலும் நாங்கள் இயேசுவை பற்றி மட்டுமே பேசுகிறோம். அவருக்கு உண்டான பாடுகள் எங்கள் பாவத்தினால் உண்டானவைகள் என்பதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறோம் ஐயா. நீதிக்கு இசைந்த மனமாற்றம், ரட்சிப்புக்கு ஏதுவான மனமாற்றம் எங்களில் நடைபெறாமல் இருப்பதை கண்டு ஆண்டவர் அழுகிறேன். நல்ல தகப்பனே, இந்த நாளில் நீ தந்த வார்த்தைகளின்படி எங்களை தற்பரிசோதனை செய்து பார்த்து மனம் திரும்பி வரும் தேவ கோபத்துக்கு தப்பித்து கொள்ள ஆண்டவரே கிருபித்தார். நல்ல தகப்பனே, உலகத்திலே நாங்கள் பார்க்கிற கேட்கிற சம்பவங்கள் தேவ கோபத்தின் வெளிப்பாடுகள், ஆண்டவருடைய வருகைக்கான முன் அடையாளங்கள், ஆண்டவர் எதை சொல்லி இருக்கிறாரோ அவருடைய வார்த்தை நிறைவேறிக் கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து ஆண்டவர் வாசற்படியில் வந்துவிட்டார் என்ற அவசரத்தோடு மனம் திரும்பி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க எங்களை பலப்படுத்தும் ஐயா. ஆண்டவர், இந்த நாளிலும் எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரங்களிலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளை ஆசீர்வதியும். இந்த நாள் முழுவதும் உடைய பிரசன்னத்தில் எங்களை மறைத்து காத்துக்கொள்ளும். பலவிதமான வேலைகளை செய்கிறவர்கள், இந்த நாளை விடுமுறை நாளாய் ஆசரிக்கிறவர்கள் ஒவ்வொருவரோடும் உடைய கிருபை இருக்கட்டும். சரீர பலவீனத்தோடு மருத்துவமனையிலே வீடுகளிலே தங்கி சிகிச்சை பெறுகிறவர்கள், குறிப்பாக இந்த கொரோனா பெருந்தொற்றினால பாதிக்கப்பட்டு வருகிற மக்கள் ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கி பார். நல்ல கடவுளே, இன்றைக்கும் பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிற உம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பார். ஆண்டவருடைய இரக்கம் கிருபை தம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த ஆண்டிலும் கிடைக்கத்தக்கதாக தேவரீர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து நடத்தும்படி செபிக்கிற வெளியூர்களிலே வெளிநாடுகளிலே படிப்புக்காய் பணிக்காக சென்று தங்கி கொண்டிருக்கிறவர்கள் இருக்கிற இடங்களிலே ஆண்டவருடைய விசேஷித்த பாதுகாப்பை பராமரிப்பை பெற்றுக்கொள்ளட்டாம். ஆண்டவரே, குழந்தைகள், கர்ப்பஸ்திரீகள், வயதான பெற்றோர்கள்
ஒவ்வொருவரையும் உம்முடைய பொறுப்பில் தருகிறோம், பாதுகாத்து கொள்ளலாம். இன்று முழுவதும் எங்களோடு கூடுகிறோம். நடைபெறப் போகிற சட்டமன்ற பாராளுமன்ற தேர்தல்களுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல தலைவர்களை நீர் எங்களுக்கு தெரிந்து தார். ஆண்டவர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்று வேண்டிய எங்கள் ஆகாரத்தை இன்றும் எங்களுக்கு தார். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளலாம். ராட்சியமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடைகளே, ஆமென். ஆசீர்வாதம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்தாவியின் ஐக்கியமும் திரு உறவும் உங்கள் அனைவரோடும் இன்று முழுவதும் தங்கி தரித்திருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். தேங்க்யூ.